மணிகண்டனின் மனைவி ராதா தற்போது கர்ப்பமாக உள்ள நிலையில் விஷச்சாராயத்தால் கணவன் உயிரிழந்ததால் தவித்து வருகிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கணவனை இழந்த கர்ப்பிணி கண்ணீர் மல்க தவித்து வருகிறார். கருணாபுரம் காட்டுநாயக்கன் தெருவில் வசித்த கூலி தொழிலாளி மணிகண்டன் என்பவருடைய மகன் கர்ப்பமாக இருந்த நிலையில் கணவனை இழந்து தவித்து வருகிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவரசன் இணைகிறார். இளவரசன், விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பா. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில ஒரு பக்கம் பல்வேறு குடும்பங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளது. அந்த வகையில கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில காட்டுநாயக்கன் தெருவில் வச்சு வரும் கூலி தொழிலாளி மணிகண்டன் இந்த விஷச்சாராயத்தில் 33 வயதுடைய அவர் பிறந்த நிலையில் அவருடைய மனைவி 2 மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் தற்பொழுது எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியாக உள்ளது எனவும் வேதனையுடன் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். அதாவது அரசு எங்களுக்கு நிவாரணம் வழங்குவது மட்டுமல்லாமல் எங்களது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். நான் ஏற்கனவே 3 குழந்தைகள் இருக்க நிலையில் தற்பொழுது மீண்டும் கர்ப்பமாகி உள்ளதால் என்னுடைய வாழ்க்கையை எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாகியுள்ளதாக கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்த நிலையில் ஒவ்வொரு இந்த சாவில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கதையாக அவர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். ஒருபுறம் தாய் தந்தை இழந்த குழந்தைகள் ஒருபுறம், இன்னொரு புறம் தன் பெற்ற மகனை இழந்த சோகத்தில் பெற்றோர்கள் இருக்கின்றனர். கணவனை இழந்த துயரத்தில் மனைவிகள் இருக்கின்றனர். இப்படி இருக்கும் நிலையில் இந்த கர்ப்பமான மனைவியினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. தற்பொழுது அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இளவரசன், விவரங்களுக்கு நன்றி. மூட்டை தூக்கிட்டு இருந்தாங்க. மூட்டை தூக்கிட்டு எப்போவுமே எல்லாருமே மூட்டை தூக்கினாக்கா எல்லாருக்கும் கை கால் வலி வரத்தான் செய்யும். அது மாதிரி அன்னைக்கு இங்கே கடை இல்லை, அவங்க வந்தது கடை இல்லை. அதனால அங்கே போய் அது கம்மியாக விற்கிது, நம்ம அது வாங்கி சாப்பிட்ணும், வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு படுத்திருந்தாங்க. நான் சரி எப்பொழுதுமே வீட்டு வேலைக்கு போகிற மாதிரி நான் போயிட்டேன். திடீர்னு மயக்கம் போட்டு அப்பா கீழே விழுந்துச்சுமா, நீ வாமான்னு சொன்னான். சரின்னு நான் வந்தேன். பார்த்தா உட்காந்துருந்தாங்க. இப்படி தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஏன் என்ன செய்யுது அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அதான் எனக்கு நீ நிற்கிறதுலாம் எனக்கு தலைகளாக தெரியுது, நீ நிற்கிறது தரகளாக தெரியுது, பாப்பா புள்ள நிற்கிறது கூட எனக்கு 2ஆ தெரியுது, எனக்கு ஏதோ செய்யுது, மயக்கமாக வருது அப்படின்னு சொன்னாங்க. வண்டியில் வச்சு அழைச்சிட்டு போனாங்க. வண்டியில் போகும்போது எனக்கு ரொம்ப கண்ணை மறைக்குதுடா அப்படின்னு எங்கள் அண்ணன்ட்ட சொன்னாங்க. சொல்லவும் சரி வாடா நான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறேன்னுட்டு எங்கள் மணியனை அழைச்சிட்டு போனாங்க. அங்கே அழைச்சிட்டு போய் சேர்த்துட்டு எனக்கு அப்புறமா வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சு. ஆச்சு இதுமாரி நான் சேர்த்துருக்கேன், நீ வாடா அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாங்க. சரின்னு நான் போனேன். கை காலெலாம் அப்படியே ஐஸோட சில்லுன்னு ஒரு வேர்வை அப்படி வேர்த்து ஊற்றிட்டு அவருக்கு ஒன்றுமே காலெல்லாம் கடுக்குது, எனக்கு காலெல்லாம் வலிக்குதுமா, அமுக்குங்கன்னு சொன்னாங்க. நானும் எங்கள் பொண்ணு காலை அமுக்கிட்டே உட்காந்துருந்தோம். சரின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப அவருக்கு கண்டிஷன் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் ஜிஹெச்சி கொண்டு போங்க, அவங்க எல்லாமே என்னான்னு சரி பண்ணி ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி அழைச்சிட்டு போனேன். நானும் எங்கள் அக்காவும் அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அங்கே போய் சேர்த்தாங்க. எங்களை உள்ளே விடல. பசங்க இருக்காங்க, விஷ்ணு சவுந்தரில் இருக்காங்க, எனக்கு ஒரு பொண்ணு மோனிஷா. இப்போ நான் 2 மாதம் கன்சீவாக இருக்கேன். அவர் தான் வேலைக்கு போயிட்டு மூட்டை தூக்கிட்டு எங்களுக்கு எல்லாமே செய்யணும். இப்போ எங்களுக்கு யார் செய்வா, எங்கள் பசங்களுக்கு யார் செய்வா? எங்கள் பசங்களுக்கு உதவி செஞ்சால் போதும். எங்கள் பிள்ளைங்களுக்கு முக்கியமாக அரசாங்கம் முக்கியமாக அந்த போதைங்களை ரொம்ப ஒழிக்கணும். நாங்கள் சாராயத்தை ஒழிக்கணும். எங்கள் குடும்பம் அழிஞ்ச மாதிரி மற்றவங்க குடும்பம் அழியக்கூடாது. அவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த போதை பொருட்களை எல்லாத்தையுமே ஒழிக்கணும், அடியோட ஒழிக்கணும். அப்போதான் அவங்கவுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிறோம், நாளைக்கு அந்த பிள்ளைங்களோட எப்படி நிற்பாங்க? அவங்களுக்கு அதே மாதிரி வாழ்க்கை வந்துச்சுன்னா அடுத்தது அவங்களோட இது வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது சார். அதனால இதை சுத்தமாக அடியோட ஒழிக்கணும். அவ்வளோதான் நான் கேட்குறேன். மூட்டை தூக்கிட்டு இருந்தாங்க. மூட்டை தூக்கிட்டு எப்போவுமே எல்லாருமே மூட்டை தூக்கினாக்கா எல்லாருக்கும் கை கால் வலி வரத்தான் செய்யும். அது மாதிரி அன்னைக்கு இங்கே கடை இல்லை, அவங்க வந்தது கடை இல்லை. அதனால அங்கே போய் அது கம்மியாக விற்கிது, நம்ம அதை வாங்கி சாப்பிட்ணும், வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு படுத்திருந்தாங்க.
நான் சரி இப்பொழுதுமே வீட்டு வேலைக்கு போகிற மாதிரி நான் போயிட்டேன். திடீர்னு மயக்கம் போட்டு அப்பா கீழே விழுந்துச்சுமா நீ வாமான்னு சொன்னான். சரின்னு நான் வந்தேன். வந்து பார்த்தா உட்காந்துருந்தாங்க, இப்படி தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஏன் என்ன செய்யுது அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அதான் எனக்கு நீ நிற்கிறதுலாம் எனக்கு தலைகளாக தெரியுது, நீ நிற்கிறது தரகளாக தெரியுது, பாப்பா புள்ள நிற்கிறது கூட எனக்கு ரெண்டாக தெரியுது, எனக்கு ஏதோ செய்யுது, மயக்கமாக வருது அப்படின்னு சொன்னாங்க. வண்டியில் வச்சு அழைச்சிட்டு போனாங்க. வண்டியில் போகும்போது எனக்கு ரொம்ப கண்ணை மறைக்குதுடா அப்படின்னு எங்கள் அண்ணன்ட்ட சொன்னாங்க. சொல்லவும் சரி வாடா நான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறேன்னுட்டு எங்கள் மணியனை அழைச்சிட்டு போனாங்க. அங்கே அழைச்சிட்டு போய் சேர்த்துட்டு எனக்கு அப்புறமா வீட்டுக்கு ஃபோன் வந்துச்சு. ஆச்சு இதுமாரி நான் சேர்த்துருக்கேன் நீ வாடா அப்படின்னு எனக்கு கூப்பிட்டாங்க. சரின்னு நான் போனேன். கை காலெலாம் அப்படியே ஐஸோட சில்லுன்னு ஒரு வேர்வை அப்படி வேர்த்து ஊற்றிட்டு அவருக்கு ஒன்றுமே காலெல்லாம் கடுக்குது, எனக்கு காலெல்லாம் வலிக்குதுமா அமுக்குங்க அமுக்குங்கன்னு சொன்னாங்க. நானும் எங்கள் பொண்ணு காலை அமுக்கிட்டே உட்காந்துருந்தோம். சரின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப அவருக்கு கண்டிஷன் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் சொன்னாங்க நீங்கள் ஜிஹெச்சி கொண்டு போங்க, அவங்க எல்லாமே என்னான்னு சரி பண்ணி ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி அழைச்சிட்டு போனேன். நானும் எங்கள் அக்காவும் அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அங்கே போய் சேர்த்தாங்க. எங்களை உள்ளே விடல. பசங்க இருக்காங்க, விஷ்ணு சவுந்தோலியா இருக்காங்க, எனக்கு ஒரு பொண்ணு மோனிஷா. இப்போ நான் 2 மாதம் கன்சீவாக இருக்கேன். அவர் தான் வேலைக்கு போயிட்டு வந்து மூட்டை தூக்கிட்டு வந்து எங்களுக்கு எல்லாமே செய்யணும். இப்போ எங்களுக்கு யார் செய்வா, எங்கள் பசங்களுக்கு யார் செய்வா, எங்கள் பசங்களுக்கு உதவி செஞ்சால் போதும். எங்கள் பிள்ளைங்களுக்கு முக்கியமாக அரசாங்கம் முக்கியமாக அந்த போதைங்களை ரொம்ப ஒழிக்கணும். நாங்கள் சாராயத்தை ஒழிக்கணும். எங்கள் குடும்பம் அழிஞ்ச மாதிரி மற்றவங்க குடும்பம் அழியக்கூடாது. அவங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த போதை பொருட்களை எல்லாத்தையுமே ஒழிக்கணும், அடியோட ஒழிக்கணும். அப்போதான் அவங்கவுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இருந்து நிற்கிறோம், நாளைக்கு அந்த பிள்ளைங்களோட எப்படி நிற்பாங்க? அவங்களுக்கு அதே மாதிரி வாழ்க்கை வந்துச்சுன்னா அடுத்தது அவங்களோட இது வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது சார். அதனால இதை சுத்தமாக அடியோட ஒழிக்கணும்.